போன வீடியோல ராஷ்மிகா மந்தனா அனிமல் படத்தை பத்தி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லியிருந்ததை பார்த்தோம். சோ இந்த வீடியோல அனிமல் படத்தோட ஹீரோ ரன்பீர் கபூர் என்ன பேசியிருந்தாங்கன்னு பார்க்கலாமா? திரும்பவும் சென்னையில உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். நான் இங்க ஷூட் செஞ்சிருக்கேன். சென்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது டைரக்டர் சந்தீப் இது ரீமேக் இல்ல ஒரிஜினல், அது மட்டும் இல்லாம ரொம்பவே இன்டென்ஷனான படம்னு சொன்னாரு. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். நான் டைரக்டரோட தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சோ டைரக்டருக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் படம் நல்லா வர காரணம்னு நினைக்கிறேன். சந்தீப் மிகவும் ஓபனானவர். அவர்கிட்ட தெளிவான பார்வை இருக்கு. நான் மீட் பண்ணதுலயே ரொம்பவே ஒரிஜினலான டைரக்டர் இவர் தான். மதர்ஸ் லவ் பேஸ் பண்ணி நிறைய படம் வந்திருக்கு. ஆனா தந்தை பாசம் பற்றி அதிகமான படம் வந்ததே இல்ல. அவர்கிட்ட நான் ஏன் இந்த மாதிரி கதைன்னு கேட்டேன். அதற்கு டைரக்டர் சந்தீப், ஒருவன் தாம் பாசம் வச்சு இருப்பவங்களை காப்பாத்த எந்த எல்லை வர போவான், சோ அவனை கொண்டு செல்லும் புள்ளி எது என்பதுதான் இந்த படம்னு சொன்னாரு. சோ அத சூப்பராவே ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. அனிமல் எப்போதும் தன்னோட உள்ளுணர்வு படி செயல்படும். இந்த படத்தோட ஹீரோவும் அப்படிதான். படம் பார்க்கும் போதே இந்த டைட்டில் மேட்ச் ஆகுறத உணர்வீங்க. இப்ப நிறைய பேன் இந்தியா படங்கள் வந்து கலக்குது. அதை பார்க்கும்போது சந்தோஷம். தமிழ்ல ஜவான் ஓடுது, ஹிந்தில ஜெயிலர், லியோ, விக்ரம்னு ஓடுது. டோட்டலாவே என்டர்டைன்மெண்ட்காக தான் படம் எடுக்கிறோம். அதை மக்கள் ரசிப்பது பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சோ டிசம்பர் 1 தியேட்டர்ல இந்த அனிமல் படம் பார்த்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. சோ டிசம்பர் 1 அனிமல் படத்தை தியேட்டர்ல பார்த்து படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போட்டுடலாம். இன்னும் பல சினிமா அப்டேட்டுகளோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.